தேவா சூர்யாவின் மர்ம வேட்டை எபிசோட் 1 இருளின் அழைப்பு. கதை ஆரம்பம். ஒரு மழைக்கால இரவு, குருமூர்த்தி குடும்பத்தின் கேரளாவில் உள்ள பாரம்பரிய வீடு. மின்னலும் இடியும் பலமாக வெட்டுகின்றன. காட்சி 1. கேரளாவில் உள்ள ஒரு பழைய வீட்டின் உள்ளே பாரம்பரிய தொட்டிலில் ஒரு குழந்தை ஆனந்தமாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. அருகில் மேரி குருமூர்த்தி பாசத்துடன் குழந்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறாள். சில பாதைகள் நம்மை தேடி வருகின்றன. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பாதைகள் நம் விதியை தீர்மானிக்கின்றன. இருளின் நிழல்கள் எழும்போது கேரளாவின் இந்த குருமூர்த்தி குடும்பத்தின் கதை தொடங்கியது. திடீரென மின்சாரம் அணைந்து தொட்டிலில் இருந்து ஒரு மெல்லிய சிவப்பு ஒளி வெளிவருகிறது. மேரி அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள். ஒரு கொடூரமான தெளிவற்ற நிழல் குழந்தையை நோக்கி நகர்கிறது. மேரி பயத்துடன் மூச்சு திணறி, யார் அங்கே? அந்த நிழல் மேரியை நோக்கி நகர்ந்து அவள் அலறுகிறாள். ஜான் குருமூர்த்தி விரைந்து ஓடி வருகிறான். அவன் கண்ட காட்சி அவனை உலுக்கியது. மேரி மேற்கூரையில் ஒரு அதீத சக்திக்கு ஆட்பட்டு உயரத்தில் மிதக்கிறாள். அவள் உடலிலிருந்து தீச்சுவாலைகள் எழுகின்றன. ஜான் குருமூர்த்தி அதிர்ச்சியிலும் கோபத்திலும் கத்தி. ஜான் தன் குழந்தைகளான தேவா மற்றும் சூர்யா இருந்த அறைக்கு ஓடுகிறான். தேவா தொட்டிலிலிருந்து ஒரு மெல்லிய சத்தமில்லாமல் அழுது கொண்டிருக்கிறான். ஜான் குழந்தைகளை அங்கிருந்து தூக்கிக் கொண்டு தீப்பிடித்த வீட்டை விட்டு அவசரமாக வெளியேறுகிறான். அந்த ஒரு இரவு ஜான் குருமூர்த்தியின் வாழ்க்கையை திசை மாற்றியது. அவன் தன் மனைவியை இழந்தான். ஆனால் அந்த இழப்பு அவனுக்கு ஒரு புதிய நோக்கத்தை அளித்தது. தனது குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்திய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை கண்டுபிடித்து அழிப்பது. அது ஒரு வேட்டையின் ஆரம்பம். காட்சி 2. 22 வருடங்களுக்குப் பிறகு பெங்களூரில் உள்ள ஒரு துடிப்பான பொறியியல் கல்லூரி விடுதி. சூர்யா ஒரு கல்லூரி மாணவனாக அவனது நண்பர்களுடன் பேஸ்பால் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு சாதாரணமான அமைதியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறான். செமஸ்டர் முடிஞ்சு ஒரு சின்ன ட்ரிப் போலாமா? நண்பன்: கண்டிப்பா, கோவா பக்கம் ஒரு பிளான் இருக்கு, வரியா? சூர்யா: யோசிச்சு சொல்றேன், ப்ராஜெக்ட் வேலை நிறைய இருக்கு. திடீரென விடுதியின் ஜன்னல் வழியாக ஒரு குரல் கேட்கிறது. தேவா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து புன்னகையுடன்: சூர்யா குருமூர்த்தி, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்கு வரமாட்டியா? சூர்யா அதிர்ச்சியுடன் திரும்புகிறான். தேவா ஒரு கூர்மையான தோற்றத்துடன் புன்னகையுடன் நிற்கிறான். சூர்யா தேவாவிடம் ஓடி வருகிறான். அவனது முகம் ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் உள்ளது. சூர்யா: தேவா, என்னடா இங்க? என்ன ஆச்சு? எந்த போன் காலோ மெசேஜோ இல்லாம. தேவா: அப்பா காணாமல் போயிட்டார். சூர்யா முகம் மாறுகிறது, கவலை தெரிகிறது. என்னது? எங்க போனாரு? அவரு நல்லாதானே இருந்தாரு. கடைசியா 1 மாசத்துக்கு முன்னாடி தானே பேசினோம். தேவா: எனக்கு தெரியலடா. அவர் கடைசியா ராஜஸ்தான்ல உள்ள ஒரு பாலைவன கிராமத்துல ஒரு பழைய பேய் பத்தி விசாரிக்க போனாருன்னு மட்டும் தெரியும். நீ என் கூட வந்தாகணும். சூர்யா கண்டிப்புடன்: இல்ல தேவா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண மனிதனா வாழ வந்துட்டேன். நீயும் அப்பாவைப் போல ஆகாதே. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முயற்சி செய். தேவா சீரியஸாக உணர்ச்சி வசப்பட்டு: அப்போ நீ அம்மாவை பத்தி கவலைப்படலையா? அப்பா அம்மாவை கொன்ன அந்த விஷயத்தை தேடி போயிருக்கிறார். தனியா விடுவேனா? நாம குடும்பம்டா, இது நம்மளோட பொறுப்பு. சூர்யா தயங்குகிறான். அம்மாவின் பயங்கரமான நினைவு அவனை வாட்டுகிறது. அவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விடுகிறான். காட்சி 3. ராஜஸ்தானில் உள்ள ஒரு பாலைவன நெடுஞ்சாலை. தேவாவும் சூர்யாவும் ஒரு பழைய ஜீப்பில் ராஜஸ்தானின் விரிந்த பாலைவன நெடுஞ்சாலையில் பயணிக்கிறார்கள். வெயில் சுட்டெரிக்கிறது. தூரத்தில் ஒட்டகங்களும் மிராஜ் போன்ற காட்சிகள் தெரிகின்றன. தேவா: அப்பாவோட குறிப்புல இங்க ஒரு வெள்ளை சேலை அணிந்த பெண் பத்தி இருக்கு. அவ தன் குழந்தைகளை கிணத்துல தள்ளி விட்டுட்டு அப்புறம் தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாளாம். இப்போ தனியா வர்ற ஆண்களை குறிவைக்கிறாளாம். சூர்யா சலிப்புடன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து: அப்பாவோட பழைய கதைகள், இதெல்லாம் நம்புறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்குடா.
படிச்ச என்ஜினியரா எனக்கு இதெல்லாம்? தேவா சூர்யாவை பார்த்து உறுதியுடன், அப்பாதான் நம்மள காப்பாத்தி எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இதையெல்லாம் மறக்காத. அவர் சும்மா ஒரு கதையை தேடி போக மாட்டார். அவர்கள் ஒரு பாழடைந்த கிராமத்து எல்லையில் ஒரு பழைய ஆலமரத்தின் அருகே வண்டியை நிறுத்துகிறார்கள். தேவா சூர்யாவுடன் அப்பாவின் தடயங்களை தேடுகிறான். திடீரென அவர்களுக்கு முன்னால் ஒரு வெள்ளை உருவம் வேகமாக நகர்வதை பார்க்கிறார்கள். ஒரு கணத்தில் மறைந்து விடுகிறது. சூர்யா கண்களை சுருக்கி, அது என்னது? நிழலா? தேவா தனது வெள்ளி கத்தி மற்றும் சில ஆயுதங்களை தயாராக எடுக்கிறான். அதுதான் அந்த வெள்ளை சேலை அணிந்த பெண். அந்த வெள்ளை சேலை அணிந்த பெண் மறைந்து விடுகிறாள். தேவாவும் சூர்யாவும் அவளை துரத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் சாலையோரம் நின்று கொண்டிருக்கும் ஒரு சுற்றுலா வாகனத்தை கவனிக்கிறார்கள். உள்ளே ஒரு வட இந்திய இளைஞன் பயத்தில் இருக்கிறான். தேவா கண்களை சுருக்கி பார்த்து, அந்த பெண் அவன் பின்னாடி போயிட்டா, வாடா. அவர்கள் இளைஞனை காப்பாற்ற ஓடுகிறார்கள். ஆனால் அந்த கிராமத்து காவலர்கள் அவர்களை சுற்றி வளைக்கிறார்கள். அவர்களுடைய பழைய ஜீப் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல் அதிகாரி கடுமையான ராஜஸ்தானி தமிழில் இந்தி கலந்த, கைகளை உயர்த்துங்கள். யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? இந்த பாழடைந்த பகுதிக்கு ஏன் வந்தீர்கள்? தேவா கைது செய்யப்படுகிறான். சூர்யா கோபமாக பார்க்கிறான். நிலைமையை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறான். காட்சி 4. கிராமத்து காவல் நிலையம் மற்றும் மீண்டும் வேட்டை. தேவா கிராமத்து காவல் நிலையத்தில் விசாரிக்கப்படுகிறான். அவன் புத்திசாலித்தனமாக தப்பிப்பதற்கான வழியை தேடுகிறான். சூர்யா வெளியே காத்திருக்கிறான். பதட்டத்துடன் உள்ளே பார்க்கிறான். திடீரென காவல் நிலையத்தின் உள்ளே ஒரு அசாதாரண குளிர்ச்சி பரவுகிறது. விளக்குகள் மங்கலாகின்றன. சில நேரம் அணைந்து எரிகின்றன. தேவா தனக்குத்தானே சிரிப்புடன், ஆஹா, இங்கேயுமா? நல்ல வேளை, நான் லேட் ஆகல. தேவா ஒரு தந்திரம் செய்து காவலர்களை ஏமாற்றி சிறையிலிருந்து தப்பிக்கிறான். அவன் சூர்யாவை தேடி வெளியே ஓடுகிறான். சூர்யா அந்த இளம் சுற்றுலா பயணியை காப்பாற்ற ஒரு பாழடைந்த கோதாவுன் பகுதிக்குள் நுழைகிறான். தேவா, சூர்யா, சூர்யா, எங்கே போன? சூர்யா அந்த இருண்ட கோதாவுன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறான். வெள்ளை சேலை அணிந்த பெண் அவனை துரத்துகிறாள். அவள் அவனை பிடிக்கிறாள். சூர்யா திணறுகிறான். சூர்யா திணறி, விடு, என்ன விடு? தேவா சரியாக அந்த நேரத்தில் அங்கு வருகிறான். அவன் ஒரு கிறிஸ்தவ ஆசீர்வாத மந்திரச் சொல்லை உச்சரித்து ஒரு சிறிய சிலுவை யந்திரத்தை தூக்கி எறிகிறான். அது ஒரு பிரகாசமான ஒளிக்கீற்றை உருவாக்குகிறது. வெள்ளை சேலை அணிந்த பெண் பின்வாங்குகிறாள். தேவா சூர்யாவை தூக்கி நிறுத்தி புன்னகையுடன், என்னடா ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தியே, ஒரு பேய்கிட்ட மாட்டிட்டியே. சூர்யா மூச்சு வாங்க அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல், அவ நிஜமா வந்துட்டா என் கண்ணு முன்னாடி. தேவா, அவளுக்கு அவளோட குழந்தைங்க வேணும். நாம் அவங்களை அவகிட்ட கொண்டு போய் விடணும். அவளோட ஆன்மா அமைதி அடையணும். 2 பேரும் இணைந்து அந்த வெள்ளை சேலை அணிந்த பெண்ணின் பழைய கிணற்றையும் அவள் வாழ்ந்த வீட்டின் இடிபாடுகளையும் தேடுகிறார்கள். அவர்கள் அவளது குழந்தைகளை கொன்று வீசிய பாழடைந்த கிணற்றை கண்டுபிடிக்கிறார்கள். தேவா அந்த கிணற்றிலிருந்து குழந்தைகளின் ஆன்மாக்களை வெளிக்கொண்டு வர ஒரு கிறிஸ்தவ ஆசீர்வாதச் சடங்கு செய்கிறான். தேவா சக்தி வாய்ந்த குரலில், பரிசுத்த ஆவியே, இந்த ஆன்மாக்களை விடுதலை செய்யும். உங்களின் தாகம் தீரும் நேரம் இது. உங்கள் தாயின் வேதனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். மெல்லிய ஒளி பொருந்திய குழந்தைகளின் உருவங்கள் கிணற்றிலிருந்து வெளிவந்து வெள்ளை சேலை அணிந்த பெண்ணை நோக்கி பறக்கின்றன. அவள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள். அவளது முகத்தில் ஒரு நொடி அமைதி படர்கிறது. பின் அவள் ஒரு ஒளி கீற்றாக மறைந்து விடுகிறாள். அந்த இடம் முழுதும் அமைதி நிலவுகிறது. சூர்யா ஆச்சரியத்துடன், அது முடிந்து விட்டதா? அவ போயிட்டாளா? தேவா, இப்போதைக்கு வா, வீட்டுக்கு போகலாம். நமக்கு இன்னும் அப்பா இருக்கிறார். காட்சி 5. சூர்யாவின் பெங்களூர் வீட்டில். ஒரு சில நாட்களுக்கு பிறகு சூர்யா தனது காதலி ஜெசிகாவுடன் மீண்டும் அவனது கல்லூரி வாழ்க்கைக்கு திரும்புகிறான். சூர்யா தனது படுக்கை அறைக்குள் நுழைகிறான். ஜெசிகா கட்டிலில் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறாள். சூர்யா, ஜெசிகா,
நான் திரும்பி வந்துட்டேன். சூர்யாவுக்கு முதுகுப் பக்கம் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கிறது. அவன் திரும்புகிறான். ஜெசிகா மேற்கூரையில் ஒட்டப்பட்டது போல உயரத்தில் மிதக்கிறாள். அவளது கண்களில் பயமும் வலியும். அவள் உடலில் தீச்சுவாலைகள் எழுகின்றன. சூர்யா அலறுகிறான். சூர்யா உயிரின் ஓலத்தில் பயத்தில் உறைந்து, ஜெசிகா, இல்ல, என் கண்ணு முன்னாடி இப்படி நடக்கக்கூடாது. சூர்யா நடுங்கியபடி அந்த கொடூரமான காட்சியை பார்க்கிறான். அவனது காதலி, அவனது அம்மா இறந்த அதே கொடூரமான விதத்தில் கொல்லப்படுகிறாள். அவன் அழுகிறான். அவனது உலகமே ஒரு நொடியில் இருண்டு போகிறது. தேவா ஓடி வருகிறான். தேவா, சூர்யா, என்ன ஆச்சு? என்ன சத்தம்? தேவா தனது தம்பியின் முகத்தில் உள்ள பயங்கரமான அதிர்ச்சியையும் அறையில் எஞ்சியுள்ள தீயின் அடையாளத்தையும் பார்க்கிறான். இதுதான் ஆரம்பம் என்று அவனுக்கு தெரியும். அவர்கள் தப்பிக்க முடியாது என்று புரிகிறது. அந்த ஒரு நொடி சூர்யாவின் உலகத்தை தலைகீழாக மாற்றியது. அவனது அம்மாவை கொன்ற அதே இருண்ட சக்தி அவனது காதலியையும் கொன்றது. இனி பின்வாங்குவதற்கு இல்லை. அமானுஷ்ய பாதை அவர்களை பிணைத்தது. தேவா மற்றும் சூர்யா குருமூர்த்தியின் வேட்டை இப்போதுதான் தொடங்கியது. அவர்கள் அறியாத பயங்கரமான பயணத்தின் முதல் படி இது. எபிசோட் முடிகிறது.